கொடுக்குறாரு. வந்தவனே அவர் என்ன பேசுகிறாருன்னா, 100 நாட்கள் ஒரு ரூமில் 15 பேர் கூட தனியாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இணையதளங்களில் ரொம்பவே வைரலாக பேசப்படுற ஒரே நிகழ்ச்சி பிக் பாஸ் தான் இப்போதைக்கு. ஆனால் இதை பல பேர் எதிர்க்கிறாங்க. எதுக்காகன்றது தெரியல. எதிர்க்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் இது வந்துட்டு உண்மை கிடையாது. 10 நாளில் இந்த ஃபுல் எபிசோடையும் எடுத்துகிட்டு அதை 100 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. ஆனால் உள்ளே இருக்கிற 15 பேர்த்துக்கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க, மனசுடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாரு கமலஹாசன். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கமல் சார் எதுக்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு வேறு வேலை இல்லையான்னு கூட கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிற பதில் என்னன்னா, இதை ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் எடுத்து நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கான அவர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற சமூகத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கமலஹாசன். மேலும் கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, உள்ள இந்த 6 நாள்லேயே எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், இதெல்லாம் சொல்லி வச்சு எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, பார்லிமெண்ட்டில் கூட தான் சுற்றியும் கேமரா இருக்குன்னு தெரியாமல் அரசியல்வாதிகள் எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் சுற்றி கேமரா இருக்குன்னு கூட தெரியாமல் அவங்களோட எமோஷனை கட்டுப்படுத்த முடியாமல் இவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. இது கம்மி தான், பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு கமலஹாசன். அதுக்கப்புறமா பிக் பாஸில் கடந்த 5 நாட்களாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஸ்மால் ரீவைண்டாக கமலஹாசன் அதில் பார்த்துட்ருக்காரு. அதில் அதிகமாக அவங்க மிஸ் பண்ணது என்னத்தையுன்றதையும் பார்த்துட்டு இருந்தார். அதில் அவங்க எல்லாமே அதிகமாக மிஸ் பண்ணது என்னன்னா, தயிர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, இஞ்சி, ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு ஒரு வாழைப்பழம் கொடுங்க, பசிக்குது பால் பேக்கெட்டை கொடுங்க, இப்படி தான் அதிகமாக மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாட்டை பற்றின கவலை நிறையா இருக்குது அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக 14 கேண்டிடேட் கூட லைவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு கமலஹாசன். அப்போ அவர் வந்துட்டு கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் எதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படின்றத எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பரணி கிட்ட கேட்குறாரு. பரணி என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வரிசையாக எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. ரெண்டாவதாக ஆரவுக்கிட்ட கேட்குறாங்க. ஆரவ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு பெரிய ஃபேமிலியவே செட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓவியா பேரை அடிக்கடி எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே கமலஹாசன் சும்மா விடுவாரா, சும்மாவே கலாய்ன்னு கலாய்ப்பார். ஃபேமிலின்றீங்களே 14 பேரா, 2 பேரா, இல்லை குறிப்பாக யாராச்சும் ஒருத்தரை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா கமலஹாசன் ஆரவை பார்த்து பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கமலஹாசன் ஆர்த்தி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, என்னோட கணவரோட பராமரிப்பை நான் மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா செஞ்சு கொடுக்குற உணவு, எங்கள் அப்பா சமைச்சு கொடுக்குறது ரொம்ப ஸ்பெஷல் தான், அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காயத்ரியோட சமையல் எப்படி இருக்குது, ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நமிதா கிட்ட நீங்கள் என்னத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட 3 குழந்தைங்களையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பார்த்தாங்க. 3 குழந்தைங்கன்னு அவங்க சொல்கிறது வந்துட்டு அவங்களோட பெட் அனிமல் டாக். அதோட 3 பேரையும் கேளுங்களேன், கேட்பெரி, டெய்ரி மில்க், லட்டு, அந்த 3 பேர்த்தையும் தான் நான் வந்துட்டு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறமா காயத்ரி ரகுராம் கிட்ட நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமலஹாசன் கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு 5 மாதம் தனியாக தான் இருந்தேன், இப்போ ஒரு 3 மாதம் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, நான் சமைக்கிற சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமலஹாசன் சார் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மாவோட சமையலை நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரி என்ன கேட்குறாங்கன்னா, வெளி உலகத்தில் எங்களை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கமல் சார்கிட்ட கேட்குறாங்க. கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கணேஷ் கிட்ட கேட்குறாங்க. கணேஷ் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய மனைவி நிஷாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அனுயா கிட்ட கேட்குறாங்க. அனுயா வந்துட்டு தமிழ் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட நிக்நேமான தமிழரசி அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஜூலி கிட்ட பேசுகிறாங்க. ஜூலி, நீங்கள் எதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேமராவை தான் ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்கிறாரு. உடனே ஆர்த்தி வந்துட்டு, குருநாதா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நர்ஸாக இருக்கிறதுனால என் வேலையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இங்கே இருக்கிறவங்களோட நரம்பெல்லாம் பார்த்துலாம் வச்சு குத்தலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஊசியே இல்லாமல் தான் அங்கே இருக்கவங்களெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நையாண்டி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்நேகன் கிட்ட கேட்குறாங்க. ஸ்நேகன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட நான் கோவப்பட்டிருக்கேன், அதுக்கெலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட ஜிம்மேட்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரைஸா கிட்ட கேட்குறாரு. ரைஸா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துட்டு எனக்கு மியூசிக் மட்டும்தான் குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரைஸான்னு பேர் வச்சுட்டு ரைஸை நிறையா சாப்பிட்டு ஒரு 2 கிலோ அதிகமாகிட்டீங்க அப்படின்னு நக்கல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம்
அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ட்ரெட்மில்லாம் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, நமிதா ஏறி அதில் நடந்தாங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. உடனே கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதையும் தூக்கிட்டு போயிடுவோம், அதுவும் ரூல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஓவியா கிட்ட அவங்களோட கருத்தை கேட்குறாங்க. ஓவியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதையும் மிஸ் பண்ணல, ஃப்யூச்சரில் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கமலஹாசன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே பேசும்பொழுது அந்தாண்ட ஒருத்தனுக்கு அசடு வலியுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாமினேட் பண்ண அனுயாவை பற்றி நமிதா கிட்ட கேட்குறாரு கமலஹாசன், உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, முன்ன இருந்ததோட இப்போ அனுயா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலியை பற்றி சக்தி கிட்ட கேட்குறாங்க. சக்தி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்தது, இப்போது நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, என் தங்கச்சி மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இவர் எனக்கு அண்ணன் மாதிரி ஆயிட்டாரு, எல்லாத்துலேயுமே ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு தங்கச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூலியை போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அது என்னன்னா ஆம் இல்லை அப்படின்ற போர்டு தான். அதை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கமலஹாசன் கேட்குறாரு. ஓவியாவை தவிர மற்றவங்க எல்லாருமே ஆமான்னு பதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஷின் அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் மொபைல் ஃபோனை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாராச்சும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழே நடக்காமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஜூலியை வந்துட்டு காயத்ரி கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு யாராச்சும் தப்பிச்சு போகிற நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு தானாக எந்திரிச்சு நின்றுட்டாரு கஞ்சா கருப்பு. இங்கே இருக்கவங்க என்னை படுத்துறாங்க, முடியல, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாமான்னு இப்போ கூட நினச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே கமலஹாசன் வந்துட்டு யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னவனே கஞ்சா கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, அதை நான் சொல்ல மாட்டேன், ஃபுட்டேஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க, யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னவனே கேமராவை பரணி பக்கமாக திருப்புறாங்க. உடனே கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா பரணி உன்னை தான் சொல்கிறாங்கன்னு உனக்கு தெரியாமல் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கியே, உனக்கே ஓவராக தெரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பரணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் எந்த தப்பும் செய்யலை, போய் கஞ்சா கருப்பானங்கிட்ட நீங்கள் அந்த வேலையை கொடுங்க, அவர் செய்வார், நான் குளிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது தான் அப்படின்னவனே கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பஞ்சாயத்து அப்புறமேட்டு வச்சுக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறமா பந்திக்கு முந்திக்கிட்டு ஓடுற ஆளுங்க இருக்காங்களான்னு கேட்டவொடனே எல்லாருமே ஆமாம் அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ப்ராசஸ், நமிதா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸாக இருந்துக்கிட்டு பாத்ரூமை நீயே போயிட்டு க்ளீன் பண்ணி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்ததை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காரு கமலஹாசன். நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி கூட ஒரு நாள் பாத்ரூம் கழுவிக்கிட்டு தான் இருந்தார், அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவர் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார் அப்படின்னு கமலஹாசன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, பல பேர் படிப்பை இழப்பதற்கான முக்கிய காரணம் என்னென்னா அந்த ஸ்கூலில் கழிவறை இல்லை அப்படின்ற காரணத்தால் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறதுல வந்துட்டு ஸ்னேகனை பற்றி சொல்லுங்கள், அவர் வந்துட்டு பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா அப்படின்னு கேட்ட உடனே ஃபஸ்ட்டு பரணி என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னவனே கமலஹாசன் ஏதாச்சும் உதாரணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பரணி என்ன சொல்கிறாருன்னா, ஜூலி இங்கே வா, நமிதா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஓவியா கிட்ட கருத்தை கேட்குறாங்க. ஓவியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் வந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் வந்துட்டு கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறீங்க, ஸ்டோர் ரூமில் என்னென்ன பொருள் வேணும்னு எழுதும் பொழுது நீங்கள் பாடி பில்டராக இருக்கிறதுனால புரோட்டீன் சம்மந்தப்பட்ட பொருளையே எழுதி நீங்கள் சுயநலமாக இருக்கீங்க அப்படின்னு கமல் சார் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூலி, காயத்ரி, ஆர்த்தி இவங்க 3 பேத்துக்கு சண்டை வரும்பொழுது, சச்சரவுகள் வரும்பொழுது ஒரு கேப்டனாக ஸ்னேகன் நீங்கள் ஏன் அதில் தலையிடல அப்படின்னு கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்காரு கமலஹாசன். ஸ்னேகன்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஜூலியை நீங்கள் வேறு ஆளாக பார்க்குறீங்க, நீங்கள் 14 பேரும் சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்களாம் ஒரு குரூப்பாகவும் ஜூலியை மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்திட்டீங்க, ஆமாவா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு ஸ்னேகன் ஆமான்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்த்திகிட்டையும் காயத்ரிகிட்டையும் அதே கேள்வி கேட்கும்பொழுது அவங்களும் ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜூலியை பார்த்து கமல் சார் என்ன கேட்குறாருன்னா, சோறு தண்ணி இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் அவ்வளோ நேரம் இருந்த ஜூலி இப்போ ஏன் கேமரா முன்னாடி இவ்வளோ புலம்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, வந்த புதுசில் இவங்கள வேறு எதுவோ நான் நினச்சேன், ஆனால் இப்போ வந்துட்டு என்னோட ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, எங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருந்தால் கூட எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜூலி. அதுக்கப்புறமா கமலஹாசன் அங்கேயே உட்காந்துட்டு டிவியில் பிக் பாஸ் 6வது நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்ருக்காரு. அதில் என்ன நடக்குதுன்னா, பரணி வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் பொழுது வேலை யாரோ கொடுக்குறாங்க, அந்த வேலையை போயிட்டு நீங்கள் கஞ்சா கருப்பண்ணங்கிட்ட சொல்லுங்கள், அவங்க செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. கஞ்சா கருப்பண்ணனுக்கு கோபம் வந்துட்டு அவர் வந்துட்டு பரணியை அடிக்கிறதுக்கு போகிறாரு.
டே 6 பார்த்தீங்கன்னா விளையாடு மங்காத்தாடா அந்த பாட்டோட ஆரம்பிக்குது. எல்லாருமே டான்ஸ் போட்டுட்ருக்காங்க. எப்பயும் போல் நம்ம நமிதா செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. இன்றைக்கி கஞ்சா கருப்பும் ஓவியாவும் செம்மையாக டான்ஸ் போட்டிருக்காங்க. பரணிக்கும் கஞ்சா கருப்புக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. இதில் இந்த பிரச்சனையும் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து கஞ்சா கருப்பண்ணை கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா கணேஷ் வந்துட்டு பரணியை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆறுதல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்த்திக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் என்னன்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக பிக் பாஸ் வந்துட்டு 2000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மளிகை பொருட்கள்லாம் வாங்கணும். அந்த 2000 யூனிட்ஸை வச்சுக்கிட்டு இவங்க மளிகை சாமானத்தை வாங்கணும். அந்த டைமுக்குள்ளே அவங்க அந்த போர்டில் என்னென்ன வேணுன்றதை எழுதணும். அதனால் எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகன் கிட்ட நீங்கள் டிஸ்ஆனஸ்ட் அவார்டை எதுக்கு வந்துட்டு பரணிக்கு கொடுத்தீங்க அப்படின்ற கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்லி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதற்காக ஓவியாவுக்கு அவார்டு கொடுத்தீங்க, ஓவியா வேலை செஞ்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூலிக்கும் அனுயாவுக்கும் ஒரு டாஸ்க் வருது. அது என்னன்னா, போயிட்டு விவோ V5 கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரணும். அதுதான் அந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறமேட்டு வெளியில் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த பொருளை வாங்கணும், எதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கமலஹாசன் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. கஞ்சா கருப்பண்ணங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் தான் எல்லாருக்குமே முன் உதாரணமாக இருக்கணும். நீங்கள் எதற்காக அவங்கள திட்டுறீங்க, அடிக்கிறதுக்கெல்லாம் கை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்கிறாரு. ஜூலி இல்லைனா அனுயா 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்கள எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. 2 பேர்த்தில் யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நாளைக்கு தான் பார்க்க முடியும். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க.